ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் தயிர், கொத்தமல்லி இலை, 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு தான், கொஞ்சம் பெரிய துண்டு. நாங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, சின்ன ஜீரகம், 2 காஞ்ச மிளகா. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. வாங்க எப்படி மோர் குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் வந்து இஞ்சி போட்டாச்சு, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நாங்கள் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். கொத்தமல்லி இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் நிறைய கொத்தமல்லி இருந்துன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை வந்து நல்லா ஒரு திருப்பி எடுத்து வந்துடலாம். ரொம்ப நெய்ஸோ இல்லாமல் ரொம்ப குறப்பும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தனியாக வச்சிடலாம். நம்ம வந்துட்டு கிண்ணிக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து 1 கப் தயிர் எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தயிர் நல்லா அடித்து எடுத்தாச்சு. அடித்து எடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா மோர் ஆயிடுச்சு. அதுதான் மோர் குழம்பு. இப்போ நம்ம வந்து உங்கள் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, வெண்டைக்காய் இல்லைன்னா பூசணிக்காய் இல்லை செய்வாங்க. நிறைய பேர் காயெல்லாம் போட்டு செய்வாங்க மோர் குழம்பு. இப்போ காய்கறி எதுவுமே இல்லை, நீங்கள் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தீங்க, அதனால் வீட்டில் எதுவுமே செய்யலை, காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா தயிர் பேக்கெட் இருந்துச்சுன்னா நீ வரும்போதே இல்லைன்னா தயிர் பேக்கெட் கூட வாங்கிட்டு வரலாம். தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வந்து இதே மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அடித்தானா மோர் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தான் மோர். இப்போ வந்து நம்ம மோர் குழம்புக்கு எப்படி தாளிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மோர் குழம்பு தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம சீரகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வந்து 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை, கரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டு போட்டுக்கலாம். என்ன பேஸ்ட்டுன்னா பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி இலை. இப்போ வந்து அந்த கொத்தமல்லி பச்சை மிளகா பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வதக்க விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின அப்புறம் நம்ம அடித்து வச்சுக்கிற மோர் ஊற்றிடலாம். இப்போ வந்து மோர் ஊற்றின உடனே நம்ம கொதிக்க விட வேண்டாம், அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நாங்கள் வந்து பேக்கெட் தயிர் கிடையாது, அதனால் ரொம்ப நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வருவாங்க ஒரு பாட்டி, அம்மா வீட்டுக்கிட்ட வருவாங்க ஒரு பாட்டி. அந்த பாட்டிக்கு இருந்து வாங்கின தயிர் தான். அந்த பாட்டி வீட்டில் வந்து மாடெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பாட்டி தான் எங்களுக்கு வந்து தயிரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பாட்டிக்கு இருந்து வாங்கின தயிர்னு பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச உடனே பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் ஜாரில் வந்து தண்ணியெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் மோரெல்லாம் ஊற்றிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்து அலசி ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஊற்றியாச்சு, லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பலாம் போட்டு கொதிக்க விடாதீங்க, டேஸ்ட் இருக்கா. ரொம்ப கொதிக்க விட்டோன்னா நீங்கள் வந்து அந்த சட்டி சூட்டில் அப்படியே இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நம்ம வந்து மோர் குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ஊற்றியாச்சு. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.